ஹாய் எவ்ரிவன். நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்களா? கம்மியாக தான் சாப்பிட்றீங்க, வாக்கிங் போகிறீங்க, பட் ஸ்டில் வெயிட் ரெடியூஸ் ஆகலையா? வெயிட் செக் பண்ணி பார்க்குறீங்க, பட் ரொம்ப மூமெண்ட் தெரிலையா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம அதுக்கு பற்றி என்னென்ன ரீசன் இருக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, டெய்லி காலையில் நடக்கிறீங்க, பெட்டர் ஃபுட் சாய்ஸஸ் எடுக்கிறீங்க, டிசிப்ளினாக ட்ரை பண்ணுறீங்க, பட் ரிசல்ட் ஸ்லோவாக இருந்தால் மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஹோம் ஃபுட் சாப்பிடுங்க, ஜங்க் அவாய்ட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நமக்கே டவுட் வரும், நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், அப்புறம் ஏன் வெயிட் குறையலை, என்ன ப்ராப்ளம்னு. சின்ன சின்ன திங்ஸ் தான் ஆக்சுவலாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது. ஸோ குக்கிங்க்கு மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் யூஸ் பண்ணுவோம், அது ஈஸியாக ஒரு 100 to 200 கேலரிஸ் ஆட் ஆயிரும் நமக்கு தெரியாமையே. அப்புறம் ஒரு டீ கூட 2 பிஸ்கட், கொஞ்சம் மிக்சர், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இப்படியெல்லாம் சாப்பிடுவோம். இது சின்னதுன்னு தான் நினப்போம், பட் அப்படி இல்லை. கேலரிஸை ட்ராக் பண்ணுறீங்களா? அப்போ ஹானஸ்ட்டாக ட்ராக் பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ஹோல் வீக் டெஃபிசிட்டாக இருந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. அதுக்கு நமக்கு தெரியாமலே பேலன்ஸ் ஆயிரும். இம்பார்ட்டண்ட் என்னென்னா, வெயிங் ஸ்கேலில் காட்டுறது வெறும் பாடி வெயிட் மட்டும்தான், அதில் எல்லாமே அடங்கும், வாட்டர் வெயிட் எல்லாமே. ஸோ என்ன பண்ணலாம்? சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால், இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்தால், ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தால் பாடியில் வாட்டர் ஹோல்ட் பண்ணும், நமக்கு அறியாமலே வெயிட் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பெஷலி உமனுக்கு டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸில் வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகும், அது நார்மல் தான். ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க, அதிகமாக ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, லேட் நைட் தூங்காமல் இருக்காதீங்க முழிச்சுக்கிட்டே. இதெல்லாம் நம்ம மெட்டபாலிசமை ரொம்ப ஸ்லோ பண்ணும். இப்படி தூங்காமல் இருந்தால் நிறைய சாப்பிடணுன்னு தோணும், கிரேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா, லோ ப்ரோட்டீன். நம்ம பிளேட் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸ் தான் நிறையா இருக்கும், லைக் சாப்பாடு அந்த மாதிரி. பட் ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணுங்கள், எக்ஸ், பன்னீர், தால், ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி. அப்போ ஃபேட் லாஸ் அதிகமாகும். வாக்கிங் நல்லது தான், பட் வாக்கிங் பண்ணால் மசில்லாம் பில்ட் ஆகாது. ஸோ சிம்பிளாக வீட்டிலே அதாவது டம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீக்லி 2 to 3 டைம்ஸ் அந்த ஒர்க் அவுட் பண்ணாவே நம்ம மெட்டபாலிசம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். லாங் டைமாக பாடி நம்ம டயட்டுக்கு அடாப்ட் ஆயிரும். எனர்ஜி சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு குயிக் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் அது நடக்காது. டெய்லி ஸ்கேல் சேஞ்சஸை ட்ராக் பண்ணாதீங்க, வெயிங் மிஷினில் நின்று. வாரத்தில் ஒரு தாட்டி பண்ணுங்கள். வெயிட் லாஸ்னால் கேலரி மேட்டர் இல்லை, ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், ப்ரோட்டீன், ஸ்ட்ரென்த் எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸ் வேணும். உங்கள் பாடி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை, அது உங்களோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணும். ஸ்லோவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரிலேட்டட் டிப்ஸ். தேங்க்யூ எவ்ரிவன். பாய்.